தெரியலையா உனக்கு? குருடனா நீ? உன்னால நான் அசிங்கப்பட்டு நிக்கிறேன். இந்தா இத நக்கு. என்ன என்ன ஒரு மானங்கெட்ட ஜென்மம் நீ. உன் சுத்தமான நாக்கு இருக்குல்ல, என் செருப்பை கிளீன் பண்ண. இல்லைன்னா உன் நாக்கு அறுத்து உன் கையில கொடுத்துடுவேன். ஆனா சந்தியா, நான் இத வேணும்னே பண்ணல. மூணு வாய, சொன்னதை மட்டும் செய். நீ ஒரு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத பிச்சைக்கார. என்னோட 20 லேக் செருப்பு நாசம் பண்ணிட்டல. உன் லைஃப் ஃபுல்லா போய் சம்பாதிச்சாலும் உன்னால இந்த காசை திருப்பி கொடுக்க முடியாது. அதனால முடிஞ்சா என்ன கொஞ்சம் என்டர்டெயின் பண்ண. என் மனசுக்காகவாது கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். பாரு சந்தியா, இது ஏன் தப்பு இல்ல. இருந்தாலும் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிடு. மன்னிப்பா? உன்னை மன்னிக்கணும்னா அதுக்கு 2 கண்டிஷன். ஒண்ணு, நீ எனக்கு 20 லட்சம் கொடுக்கணும். இல்லைனா என் செருப்பு உன் நாக்காளிய நக்கி சுத்தம் பண்ணணும். 3 வருடங்களுக்கு முன்பு சூர்யா ஒரு ஏழை ஆதரவற்றவனாக ரோட்டில் பிச்சை எடுத்துதான் தன் பசியை போக்கிக் கொண்டிருந்தான். ஆனால் ஒரு நாள் அவன் சிட்டியின் டாப் பிசினஸ்மேனான ரவிக்குமாரை சந்தித்தான். Can you lend me 10 rupees? Keep this. Take it. No sir, I just need 10 rupees. I want to eat some bread and biscuits. Just 10 rupees, not 500, please. Come sit in the car. I have something for you. Come. ரவிக்குமார் சூர்யாவின் கடந்த கால வாழ்க்கையை பற்றி பலமுறை விசாரித்தார். ஆனால் சூர்யா ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஏனெனில் தன் உண்மை ஒரு நாள் ரவிக்குமாருக்கு அல்லது வீட்டில் உள்ள மற்றவர்களுக்கோ தெரிய வந்தால் அவர்கள் தன்னை கைகூப்பி வெளியேறச் சொல்வார்கள் என்று அவனுக்கு தெரியும். அத்தகைய சூழ்நிலையில் சூர்யா தனக்கு கிடைத்த இந்த வீட்டை இழக்க விரும்பவில்லை. இதற்கிடையில் ரவிக்குமார் தனது ஒரே மகளான பிரீத்தியை சூர்யாவுக்கு திருமணம் செய்து வைத்த போது அவனது வாழ்க்கை இன்னும் மோசமானது. ஒரு ரூபா கூட சம்பாதிக்க வக்கல்ல. ஆனா நீ சந்தியாவோட 20 லட்சம் ரூபாய் செருப்ப நாசம் பண்ணிட்ட. இப்ப நான் என்ன பண்றது? இன்னும் எவ்வளவு நாளைக்குதான் நீ பண்ற தப்புக்கெல்லாம் நான் தண்டம் கட்ட போறேன்னு எனக்கு தெரியல. இப்போதைக்கு நான் சந்தியாக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுத்து உன்னை காப்பாத்துறேன். ஆனா நான் உனக்கு செய்யற கடைசி உதவி இதுதான். நான் கேட்கும் போது நான் செஞ்சது எல்லாத்தையும் நீ எனக்கு திருப்பி கொடுத்துடணும். பிரீத்தி தனது ஏழை கணவன் சூர்யாவை மிகவும் வெறுத்தாள். தன் தந்தை ரவிக்குமாரின் நிபந்தனைகளால் கட்டாயப்படுத்தப்பட்டு பிரீத்தி அந்த இரவில் சூர்யாவுடன் 7 உறுதிமொழிகளை எடுத்துக்கொண்டாள். ஆனால் அந்த இரவுக்கு பிறகு அவள் சூர்யாவுக்கு செய்த கொடுமைகள் உங்கள் ஆன்மாவையே நடுங்க வைக்கும். அதனால்தான் சூர்யாவுக்கு பிரீத்தியின் காலடி சத்தம் கேட்டாலே பயம் ஏற்பட்டது. ஆயினும் அவன் ரவிக்குமாரின் வீட்டை விட்டு வெளியேற விரும்பவில்லை. அந்த வீட்டில் பிரீத்தி, சந்தியா மட்டுமல்ல, அவனது மாமியார் வனிதாவும் வாசலில் நிற்கும் திருநாயை போல சூர்யாவை மிகவும் இழிவாக நடத்தி திட்டிக் கொண்டிருப்பார். சூர்யா சார், கலெக்டர் சார், இந்த எருமை எங்க போய் தொலைஞ்சா? பிரீத்தி அப்பா இவனை கூட்டிட்டு வந்ததுல இருந்தே நிம்மதியா போச்சு. ஒருத்தரை கொல்றதுக்கு தண்டனை இல்லைனா என் லைஃப்ல நான் செய்யற முதல் கொலை இவனாதான் இருப்பா. என்னாச்சத்த? நான் உங்க ட்ரெஸ் எல்லாம் நேத்தே துவைச்சு காய போட்டுட்டேனே. நீ நாசமா போக பிச்சைக்கார பயலே. இத பாரு, என் சாரிய என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு. வேலை செய்யும் போது உன்னோட சாப்பாட்டு கலையிற நாக்கையாவது அடக்க கூடாதா? துணிய காய போட போகும்போதுதான் நீ டீ குடிக்கணுமா? ஏன் ஐயாவுக்கு கீழே வந்து உட்கார்ந்து டீ குடிச்சா உள்ள இறங்காதோ? நான் அத்த வேலை அதிகமா இருந்துச்சு, அதனால கப்ப அங்கேயே மறந்துட்டேன். சாரி அத்த. சாரி மை ஃபுட். இப்போ உன் மன்னிப்பை வச்சு நான் ஊறுகாயா போட முடியும்? இந்த தடவை நான் உனக்கு கொடுக்க போற பனிஷ்மெண்ட்ல நடுங்கியே சாக போற. அடுத்த வாட்டி தப்பு பண்ணும்போது ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிப்ப. சூர்யா போன்ற ஒரு ஏழை ஆதரவற்ற இளைஞனுக்கு இந்தியாவின் மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் திருமணம் நடந்தது பிரீத்தியின் தந்தை ரவிக்குமாரால் தான்.
இந்த திருமணம் சூர்யாவுக்கு பூலோகத்திலேயே நரகத்தை காட்டியது. ஒருபுறம் அவனது மனைவி பிரீத்தி சூர்யாவை வெறுத்தாள், மறுபுறம் அவனது மாமியார் வனிதா அவனை இரவும் பகலும் தூற்றினார். இவற்றையெல்லாம் சகித்துக் கொள்வது சூர்யாவுக்கு அன்றாட நிகழ்வாகிவிட்டது. ஆனால் இன்று சூர்யாவுக்கு நடக்கவிருந்தது அவனுக்கு ஒரு பயங்கரமான கனவுக்கும் சற்றும் குறைவானதல்ல. சூர்யா, சூர்யா, இவன் எங்க போய் தொலைஞ்சா? கத்தி கத்தி என் தொண்டையே வலிக்குது. சோம்பேறி வெட்டி பயலே. என்னாச்சத்த, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? பாரு, பிரீத்தி அவளோட லஞ்ச் பாக்ஸ வீட்லயே மறந்துட்டா. அவ டயட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பா. வெளியில எதுவும் சாப்பிட மாட்டா. உன் ஒட்டரிச்சிவிங்க மாதிரி இருக்கிற காலை வச்சு வேகமா ஓடி போய் கொடுத்துட்டு வா. சரி. பிரீத்தி தனது லஞ்ச் பாக்ஸை இப்படி மறப்பது வழக்கமாக நடக்கும் விஷயம்தான். அதனால் வழக்கம் போல சூர்யா இன்று பிரீத்தி லஞ்ச் பாக்ஸை எடுத்துக்கொண்டு அவளது கேபினுக்குள் நுழையும் போது உள்ளே இருந்து வந்த குரலை கேட்டு அவன் பிரீத்தியின் கேபினுக்கு வெளியே நின்றான். பிரீத்தி, நீ ஏன் உன்னோட யூஸ்லெஸ் ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்ணக்கூடாது? சூர்யா நம்ம வழியில இருந்து வெளியில போனாதானே நம்ம லைஃப் ஃபியூச்சரை ப்ரொசீட் பண்ண முடியும். எனக்கு மேரேஜ் ஆன ஃபர்ஸ்ட் டேல இருந்து சூர்யாவை டிவோர்ஸ் பண்ணணும் தான் நான் ஆசைப்படுறேன். அவன் டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ண மாட்டேங்கிறான். அந்த தொல்லையை எப்படி என் லைஃப்ல இருந்து விரட்டுறதுனே எனக்கு தெரியல. பிரீத்தி, கவலைப்படாத, நான் அதுக்கு வேற வழி கண்டுபிடிக்கிறேன். இப்போதைக்கு 100 கோடி ரூபாய் எங்க இருந்து வரும்னு யோசி. பணம் அரேஞ்ச் பண்ணலனா இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. உன் தாத்தாவோட கனவு, இந்த கம்பெனி எல்லாம் மொத்தமா மூழ்கிடும். 100 கோடி ரூபாய் எங்கிருந்து கொண்டு வருவேன்னு எனக்கு புரியல. பிரீத்தி, தாத்தா உருவாக்குன இந்த கம்பெனியை எப்படியாவது நான் காப்பாத்தியே தீருவேன். கேபினுக்கு வெளியே நின்று கொண்டிருந்த சூர்யா இவர்கள் பேசிய அனைத்தையும் கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் திடீரென்று கதவை திறந்தான். அங்கே தேவ் தன் மனைவி பிரீத்திக்கு மிக அருகில் நின்று அவளது தோளில் கை வைத்திருப்பதைக் கண்டான். சூர்யா, உனக்கு கொஞ்சம் கூட மேனஸே இல்லையா? கதவை தட்டாம ஏதோ நுழையிற மாதிரி உள்ள வந்துட்ட நீ. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நீ என் புருஷங்கிற நினைப்ப அடியோட அழிச்சுடு. நான் போட்டிருக்கிற செருப்பை விட கேவலமானவன் நீ. என் அனுமதி இல்லாம மறுபடியும் என் கேபினுக்குள்ள வந்த உன்னை கொன்னுடுவேன். செக்யூரிட்டி, செக்யூரிட்டி. எஸ் மேம். இந்த ஆளை வெளியில கூட்டிட்டு போ. நான் சும்மா உனக்கு ஐ செட் கெட் அவுட். போலாம் சார். வழக்கம் போல் இன்றும் சூர்யா பிரீத்தியிடம் அவமானப்பட்டு தலைகுனிந்து வெளியேறினான். நேரம் வந்துருச்சு, வேலையை ஆரம்பி. அவன் அழைத்த உடனேயே பிரீத்தியின் போனில் ஒரு நோட்டிபிகேஷன் வந்தது. அதை பார்த்து அவள் திகைத்து போனாள். இது எப்படி நடக்க முடியும்? இந்த சூர்யா டீ குடிக்க கூட என்கிட்டதான் 5 ரூபாய் கேட்பான். அவன் என் அக்கவுண்ட்டுக்கு 100 கோடி டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கானா? அந்த பிச்சைக்காரனுக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்தது? ஒருவேளை எங்கேயாவது கொள்ள அடிச்சிட்டானா? இந்த பணம் திருட்டு பணமா இருந்தா நான் பசமா மாட்டிக்குவேன். 100 கோடி ரூபாய் போன்ற ஒரு பெரிய தொகையை தனது அக்கவுண்டில் பார்த்ததும் பிரீத்தியின் கை கால்கள் நடுக்கத் தொடங்கின. அவளது செக்ரட்டரி அறைக்குள் வந்து பிரீத்தியிடம் ஒரு சிவப்பு கவரை கொடுத்தாள். அதில் ஃபைனல் ஃபேர்வெல் என்று எழுதப்பட்டிருந்தது. பிரீத்தி அந்த கவரை திறந்து உள்ளே இருந்த பேப்பர்களை படித்தவுடன் அவளது மொத்த உடலும் நடுக்கத் தொடங்கியது. திடீரென்று அந்த ஒற்றை சிவப்பு கவர் அவளது முழு வாழ்க்கையையும் அழித்துவிட்டது போன்ற உணர்வு அவள் முகத்தில் தோன்றியது. ஒருபுறம் கடந்த 3 வருடங்களாக தன்னுடைய நிழலில் வாழ்ந்து வந்த சூர்யாவுக்கு 100 கோடி எங்கிருந்து கிடைத்தது என்று பிரீத்தி ஆச்சரியப்பட்டாள். மறுபுறம் ஃபைனல் ஃபேர்வெல் என்று எழுதப்பட்டிருந்த அந்த சிவப்பு கவர் பிரீத்தியின் கோபத்தை உச்சத்திற்கு கொண்டு சென்றது. யோசி பிரீத்தி, யோசி. இந்த பிச்சைக்காரனுக்கு 100 கோடி எங்க இருந்து வந்துச்சு? எனக்கு தெரியல தேவ். கடந்த 3 வருஷமா என் முன்னாடியும் என் அப்பா முன்னாடியும் இவ்ளோ அமைதியா வாழ்ந்த அந்த பிச்சைக்கார சூர்யாவோட நிஜ முகம் என்ன, அவனோட உண்மையான பின்னணி என்னன்னு இப்ப நானும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். இந்த கேள்விகளுக்கான பதில்களை அறிய பிரீத்தி திரும்ப திரும்ப சூர்யாவை அழைத்தாள். ஆனால் சூர்யா ஒவ்வொரு முறையும் அவளது காலை கட் செய்து கொண்டே இருந்தான்.
சூர்யாவின் இந்த மாற்றம் பிரீத்திக்கு ஆழ்ந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சூர்யா ஏன் பிரீத்தியை இப்படி ஏமாற்றினான்? சூர்யா ஏற்கனவே அவ்வளவு பணக்காரனாக இருந்திருந்தால் ஏன் இத்தனை வருடங்களாக ஏழையாக தன் மாமனார் வீட்டில் வாழ்ந்தான்? அவன் பிரீத்தியை ஏதோ ஒரு சதி வலையில் சிக்க வைக்க விரும்பினானா? அல்லது அவனது நோக்கம் இதைவிட பெரியதா? சூர்யா, என்ன இதெல்லாம்? நான் லாஸ்ட் 10 ஹவர்ஸா உனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீ எங்க இருக்க? இந்த 100 கோடி ரூபாய் உனக்கு எங்க இருந்து வந்துச்சு? போதும் பிரீத்தி, உனக்கு என்ன வேணும்? டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் வேணும்னு கேட்ட, அதை கொடுத்துட்டேன். உனக்கு 100 கோடி ரூபாய் வேணும்னு கேட்ட, அதையும் அனுப்பிட்டேன். இன்னும் உனக்கு வேற என்ன வேணும்? நீ திரும்ப திரும்ப கூப்பிட்டதால எந்த பிரயோஜனமும் இல்ல. உனக்கு தெரியுமா, இனிமே நம்ம 2 பேருக்கும் நடுவுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா பேச எதுவுமே இல்ல. ஏன்னா முதல்ல உனக்கு என் முகத்தை பார்க்க பிடிக்கல, இப்போ எனக்கு உன்னை பத்தி நினைக்க கூட பிடிக்கல. சோ பெட்டர் யூ லீவ். இன்று வரை பிரீத்தியின் கடுமையான நடத்தையை பார்த்து சூர்யா நடுங்குவான். ஆனால் இன்றுதான் முதல் முறையாக பிரீத்தி சூர்யாவின் சக்தி வாய்ந்த எதிர்த்தாக்குதலை கண்டு நடுங்க தொடங்கினாள். ஆனா சூர்யா, நீதானே முதல்ல இருந்தே இந்த ரிலேஷன்ஷிப்பை காப்பாத்திக்கிட்டு இருந்த. அப்போ ஒரு நைட்டுக்குள்ள என்ன மாறிடுச்சு? நீ பேசுற உறவு புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில இல்ல, ஒரு வேலைக்காரனுக்கும் எஜமானிக்கும் இடையில இருந்தது. நீயும் உன் குடும்பமும் என்ன ஒரு நாய் மாதிரி அடிமையா வச்சிருந்தீங்க. இப்ப நான் உன்னை விட ஒரு மில்லியன் மடங்கு பணக்காரன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் மறுபடியும் உன்கிட்ட வரணும்னு நினைக்கிறியா? ரியலி? சரி, இத மட்டும் என்கிட்ட சொல்லு. உனக்கு 100 கோடி ரூபாய் எங்க இருந்து வந்துச்சு? அதுதான் உன் வாழ்க்கை இப்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. ஏன் திரும்ப திரும்ப அதே கேள்வியை கேட்டு அதை கெடுக்க விரும்புறேன்? அண்ட் பை த வே, இப்போ ஆபீஸ் கேபின்ல ஒளிஞ்சிருக்காம உன் லவர் தேவோட இண்டிபெண்டா ஹாப்பியா இரு. ஆமா, நம்ம 2 பேரும் ஒரு தடவை கோர்ட்ல ஆஜராகணும்னு எனக்கு தெரியும். அப்பதான் நம்ம டிவோர்ஸை ஃபைனல் பண்ணுவாங்க. அதுதான் நம்மளோட கடைசி மீட்டிங்கா இருக்கும். அங்க உன் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். உனக்கு புரியுதா? சரி, நீ அப்படி முடிவு பண்ணிட்டனா அப்படியே இருக்கட்டும். ஆனா முதல்ல நாளைக்கு ஆபீஸ்க்கு வந்து என்ன பாரு. அதுக்கப்புறம் நம்ம கோர்ட்டுக்கு போகலாம். நீ எனக்காக அட்லீஸ்ட் இத மட்டும் செய்வியா? சரி, நான் நாளை காலையில உன்னை மீட் பண்றேன். பிரீத்திக்கு இன்று மிக மோசமான நாளாக இருந்தது. எனவே அவள் அந்த இரவை தன் குடும்பத்துடன் கழிக்க விரும்பினாள். இந்த எண்ணத்துடன் பிரீத்தி இரவு உணவை உண்ண குடும்பத்துடன் டைனிங் டேபிளில் அமர்ந்தாள். அப்போது பிரீத்தியின் தந்தை ரவிக்குமார் உணவை கொண்டு வந்து டேபிளில் வைக்கத் தொடங்கினார். தன் தந்தை முதன்முறையாக இவ்வளவு வேலை செய்வதை பார்த்து பிரீத்தி சொன்னாள், அப்பா, நமக்கு வேலைக்காரங்க இல்லையா? நீங்க இதெல்லாம் பண்றீங்க? ப்ளீஸ் உட்காந்து சாப்பிடுங்க. நம்ம கம்பெனில இருந்து ரிட்டையர் ஆனதுல இருந்து நான் இந்த வேலையை தான் தினமும் செய்யறேன். இன்னைக்கு இது ஒன்றும் எனக்கு புதுசு இல்ல. அது வேற விஷயம். நீ உன் ரூம்ல இருந்து இன்னைக்கு தான் முறையா இங்க வந்து உட்காந்து சாப்பிடுற. இல்லைன்னா கடந்த 3 வருஷமா என் வாழ்க்கை கிச்சன்ல தான் போகுதுன்னு உனக்கு தெரியாமையே போயிருக்கும். உங்களுக்கு என்ன வேணும்? உங்க பொண்ணுக்கு முன்னாடி ஏன் இப்படி பேசுறீங்க? நாள் முழுக்க கிச்சன்ல இருக்க சொல்லி நாங்க ஒண்ணும் சொல்லலையே. நீங்களாதான் விருப்பப்பட்டு எப்ப பார்த்தாலும் கிச்சன் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. சூர்யா வீட்டில் ஒரு வேலைக்காரனை போல செயல்பட்டது போல பிரீத்தியின் தாய் வனிதா ரவிக்குமாரையும் அதே போல ஒரு வேலைக்காரனாக மாற்றியிருந்தார். அத்தகைய சூழ்நிலையில் வீட்டில் சமைக்கும் பொறுப்பு அவருடையதாக இருந்தது. ஆனால் இன்று சூர்யா திடீரென்று புறப்பட்டது ரவிக்குமாருக்கு ஆழ்ந்த அதிர்ச்சியை அளித்திருந்தது. இதனால் அவரால் அமைதியாக இருக்க முடியவில்லை. தனது கோபத்தை முதன்முறையாக வெளிப்படுத்தி அவர் சொன்னார், ஆமா, நான் என் விருப்பத்துக்காகத்தான் கிச்சன்ல இருக்கேன். உங்களுக்கு வெளியில வம்பு பேசுறது தவிர வேற எந்த வேலையும் இல்ல. நீங்க அம்மாவும் பொண்ணு ஒரே ஒரு லட்சியம் தான் வச்சிருக்கீங்க. நீங்களும் சந்தோஷமா இருக்க மாட்டீங்க, சூர்யாவையும் என்னையும் சந்தோஷமா இருக்க விட மாட்டீங்க.
எப்பவும் தப்பா மரியாதை இல்லாம நடந்துகிட்டு ஒரு மனுஷனா நடத்தாம இங்க எல்லாரும் சூர்யாவை திட்டிக்கிட்டே இருக்கீங்க. இல்லன்னா அவனை அவமானப்படுத்த வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கீங்க. நான் ரிட்டையர் ஆன பிறகு என் ஒரே பொண்ணும் இனிமே என் பொண்ணு இல்ல. அவளும் தான் அப்பா கூட இருக்கிறத விட தன்னோட கம்பெனியில இருக்கிறது தான் விரும்புறா. நீண்ட நாட்களுக்கு பிறகு தனது மகள் பிரீத்தியிடம் பேசிய ரவிக்குமார் திடீரென்று கண்ணீர் விட்டு அழுதார். பின்னர் அழுது கொண்டே சமையலறையை நோக்கி சென்றார். இங்க என்ன நடக்குது? நீங்க 2 பேரும் ஏன் அப்பாவை எப்படி நடத்துறீங்க? ஏன் அவரை நிம்மதியாவே வாழ விட மாட்டேங்கிறீங்க? நீ எப்போ இருந்து அவங்கள பத்தி இவ்வளவு கவலைப்பட ஆரம்பிச்ச? நீ ஏன் உன் புருஷனை வேலைக்காரனை தானே வச்சிருந்த? இப்போ உனக்கு அது மறந்துருச்சா என்ன? சூர்யாவும் நானும் கட்டாயப்படுத்தப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இந்த கல்யாணத்துல சூர்யாவும் சந்தோஷமா இல்ல, நானும் சந்தோஷமா இல்ல. அவன் எனக்காக என்ன செஞ்சானோ அத அவன் மனசார செஞ்சான். நான் அவனை என் வேலைக்காரனா இருக்கணும்னு எப்பவுமே கேட்கல. அம்மா தான் அவனை லஞ்ச் பாக்ஸ் கொடுக்க சொல்லி என் ஆபீஸ்க்கு வலுக்கட்டாயமா அனுப்புனாங்க. சாயங்காலம் நான் வரும்போது அவன் என் ரூம அவனே தான் சுத்தம் செய்வான். உங்கள மாதிரி அவனை வேலை செய்ய சொல்லி நான் ஃபோர்ஸ் பண்ணல. இதை சொல்லிவிட்டு பிரீத்தி தன் தட்டை எடுத்துக்கொண்டு அவ்வளவு சிரமப்பட்டு உணவை சமைத்திருந்த தன் தந்தையை சந்திக்க சமையலறைக்கு சென்றாள். அப்பா, அப்பா, ஆபீஸ் வேலையிலயும் மத்த விஷயங்கள்லயும் நான் உங்களை மறந்துட்டேன்னு கூட எனக்கு ஞாபகம் வரல. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்கப்பா. நம்ம ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். நீண்ட நாட்களுக்கு பிறகு தனது மகள் தனக்கு பக்கத்தில் அமர்ந்ததை கண்டதும் ரவிக்குமாரின் கண்கள் மீண்டும் கலங்கின. மேம், நீங்க வர ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எல்லா போர்ட் மெம்பர்ஸும் ஏற்கனவே வந்துட்டாங்க. அந்த தேவ் சார் அவர் எல்லாரையும் உங்களுக்கு எதிரா தூண்டி விட்டுட்டு இருக்காரு. எல்லா போர்ட் மெம்பர்ஸுமா? பிரீத்திக்கு தேவின் முழு சதித்திட்டமும் உடனடியாக புரிந்தது. அந்த சிவப்பு கவர் தேவிடம் சிக்கியிருக்க வேண்டும் என்று அவள் உணர்ந்தாள். அத்தகைய சூழ்நிலையில் அவள் ஒரு வினாடியும் தாமதிக்காமல் நேராக தேவிடம் சென்றாள். நீ ஏன் போர்ட் மெம்பர்ஸை எங்க வர சொன்னேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? லவ்வ காரணமா வச்சு இன்னும் என் முதுகுக்கு பின்னாடி என்னெல்லாம் திட்டம் போட்டு வச்சிருக்க? பாரு பிரீத்தி, போர்ட் மெம்பர்ஸ் நம்ம 2 பேரையும் எவ்வளவுதான் திட்டினாலும் அவங்க எப்பவும் நமக்கு சமயத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு கம்பெனிக்கு இவ்ளோ பெரிய டீல் கிடைச்சிருக்கும் போது நீ அவங்கள மறந்துடுவியா? பண்ண மாட்டதானே? இதை கேட்டு பிரீத்தி திகைத்தாள். RSB நிறுவனத்துடனான ஒப்பந்தத்தை பற்றி தேவுக்கு எப்படி தெரிந்தது என்று அவளுக்கு புரியவில்லை. இதை பற்றி அவள் யாருடனும் பேசவில்லை. அப்போதுதான் தன் ஆபீஸில் இருக்கும் யாரோ ஒருவர் தேவுக்கு எல்லா விஷயங்களையும் தெரிவிக்கிறார் என்று அவள் உணர்ந்தாள். நான் உன்னை எப்பவும் தனியா விடல பிரீத்தி. எப்பவும் என் போர்ட் மெம்பர்ஸ் கிட்ட நீ மட்டும்தான் பேசணும்னு நினைக்கிறேன். நாம 2 பேரும் ஒன்னா பேசுவோம் இல்லையா? என்ன இருந்தாலும் இந்த கம்பெனில எனக்கு கொஞ்சம் உரிமை இருக்கு. தேவ் சொன்னதை கேட்டவுடன் அந்த சிவப்பு கவர் தேவிடம் சிக்கிவிட்டது என்று பிரீத்தி உறுதிப்படுத்திக் கொண்டாள். அத்தகைய சூழ்நிலையில் அவள் இப்போது தேவின் கைகளில் ஒரு பொம்மையாக இருந்தாள். ஆனால் இப்போதைக்கு அவள் தேவின் வார்த்தைகளுக்கு பதிலளிக்காமல் நேராக போர்டு மெம்பர்களிடம் பேசச் சென்றாள். குட் ஜாப், நீ அருமையான வேலை செஞ்சிருக்க. இதுக்கு உனக்கு ஒரு நல்ல பரிசு கிடைக்கும். இதே மாதிரி இந்த கம்பெனியோட எல்லா நியூஸையும் எனக்கு சொல்லிக்கிட்டே இரு. அப்போ ஒரு நாள் நீயும் நானும் இந்த கம்பெனியை ஒன்னா ஆட்சி செய்வோம். குமார் கம்பெனியில் இந்த நாடகங்கள் யாவும் அரங்கேறிக் கொண்டிருந்த வேளையில்
மறுபுறம் சூர்யா ஒரு ஆடம்பர மாளிகையில் தனது புதிய வாழ்க்கையை முழுமையாக அனுபவித்துக் கொண்டிருந்தான். அவன் தன்னுடைய போனை கூட கவனிக்கவில்லை. அவனது போன் படுக்கைக்கு அடியில் கிடந்தது. நீண்ட நேரம் ஒலித்த பிறகு சுவிட்ச் ஆஃப் ஆகிவிட்டது. 3 வருட கஷ்டங்களுக்கு பிறகு அவன் அவ்வளவு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்ததால் எல்லாம் ஒரு கனவு போல் உணர்ந்தான். You? My darling baby. Long time no see? லெட்ஸ் கோ. அந்த குடும்பத்துல நான் உன்னை தவிர வேற யாரையும் நம்பல. நீயும் இந்த 3 வருஷத்துல ஒரு தடவை கூட என்ன காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணல. நான் உன்னை மட்டும்தான் நம்புறேன். அதனாலதான் அவங்களோட ஒரே வாரிசை வீட்டை விட்டு துரத்திட்டு அவங்களோட பிசினஸ் எல்லாம் உன் கையில கொடுத்தாங்க. அண்ட் யூ நோ வாட், நீ அவங்களோட பிசினஸை ரொம்ப நல்லா மேனேஜ் பண்ணினது தெரிஞ்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அது அவங்களோட பிசினஸ் இல்ல, உன்னோடது. ஏன்னா மேனேஜ்மெண்ட் என் கையில இருந்தாலும் அதோட கடைசி கயிறு கண்டிப்பா உன்கிட்ட தான் வந்து சேரும். தனக்கு எதிரே உட்கார்ந்திருந்த நிஷா இதை சொன்னதை கேட்டு சூர்யா அதிர்ச்சி அடைந்தான். அவன் சொன்னான், உண்மையை சொல்லு நிஷா, நீ அப்பா கிட்ட எதை பத்தியும் பேசாமையே அவரோட இந்த நிபந்தனையை என்கிட்ட சொல்ல வந்தியா? அப்படி இருந்தா கதை அங்கதான் இருக்கு, இங்க இருந்து கிளம்பிப்போ. ஏன்னா அவர் சொல்றதுக்கு நான் எப்பவும் சம்மதிக்க மாட்டேன். அவர் என்ன உயிரோட கொன்னாலும் சரி, இல்லைன்னா மறுபடியும் பிச்சை எடுக்க வச்சாலும் சரி. அமைதியா இரு சூர்யா. பிரீத்தி வீட்ல 3 வருஷம் நரகத்துல இருந்தது உனக்கு போதாதா? நீ இன்னும் அப்பா முன்னாடி திமிர காட்ட பிடிவாதம் பிடிக்கிறியா? என்ன இருந்தாலும் அப்பா அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாருன்னு உனக்கு தெரியும். இப்ப அவரு ரவிக்குமாரோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு ஒரு புது பிளான் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஒருவேளை இது பிரீத்தியையும் உன்னையும் மறுபடியும் ஒன்னா சேர்க்க அவர் ட்ரை பண்ற வழியா இருக்கலாம். இப்போ புதிய தந்திரம் வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவருக்கு பிரீத்தியை பிடிக்காது. ஆனா அவர் இன்னும் உன் கல்யாணத்தை காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நிஷாவுக்கும் சூர்யாவின் குடும்பத்திற்கும் என்ன தொடர்பு என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் நிஷா உலகத்தின் முன் சூர்யாவின் தந்தையை அப்பா என்று அழைத்தது உண்மை. இதன் காரணமாக சூர்யாவின் குடும்பத்துடன் நிஷாவின் படம் வெளியிடப்பட்ட போதெல்லாம் அவள் RSP குடும்பத்தின் சட்டவிரோத குழந்தை என்ற வதந்திகள் இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் அதிகமானது. இதற்கிடையில் 3 வருடங்களுக்கு முன்பு திடீரென மாயமான சக்கரவர்த்தி குடும்பத்தின் ஒரே வாரிசான சூர்யா மீண்டும் திரும்பி வந்த செய்தி நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையே அதிர வைத்தது. திடீரென காணாமல் போன அந்த வாரிசு எப்படி திரும்பினான் என்ற அதிர்ச்சி அனைவரிடமும் பரவியிருந்தது. உண்மை கொஞ்சம் வேற நிஷா. நிஜத்துல பிரீத்தியோட அக்காவும் அவளோட அம்மாவும் என்னை தொடர்ந்து அசிங்கப்படுத்த என் பொறுமை அளவு ரொம்ப அதிகமாயிடுச்சு. அவங்க மனசுல என் மேல வெறும் வெறுப்பும் கோபமும் மட்டும்தான் இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீயும் அப்பாவும் போடுற எந்த சதி வலையிலையும் நான் வந்து மாட்டிக்க மாட்டேன். நீங்க என் மேல ஏதாவது பிரஷர் போட பாத்தீங்கன்னா தென் ட்ரஸ்ட் மீ, என்ன உங்களால பார்க்கவே முடியாது. இந்த முறை நான் எங்கேயோ ரொம்ப தூரம் போயிருவேன். உலகத்தில் இருக்கிற எல்லா போலீஸையும் என் பின்னாடி அனுப்பினாலும் ஒருத்தனாலையும் என்னை கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு தெரியும், உன் அப்பாவோட உண்மை முகம் எனக்கு தெரியும். ஆனா உனக்கு இந்த கம்பெனி அதிகாரமும் வேணும், சுதந்திரமும் வேணும்னா வாழ்க்கையோட சில கசப்பான உண்மைகளோட நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் சூர்யா. நிஷா, இப்போதைக்கு இதை பத்தி பேச எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி பேச்சு வரும்போதெல்லாம் என் அம்மாவுக்கு எங்க அப்பா பண்ண துரோகம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நீ நிறைய விஷயங்களை மறந்துட்ட. போதும் சூர்யா, நீ ரொம்ப பேசிட்ட. போதும். உண்மைங்கிறது நெருப்பு மாதிரி, யார் மேல விழுந்தாலும் சுட்டு பொசிக்கிறோம். சரி, அதையெல்லாம் மறந்துட்ட. நான் போட்ட பிளான் அதை வேகமா ஆக்டிவேட் பண்ணுன்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
ரவிக்குமார் கன்ஸ்ட்ரக்ஷனை சீக்கிரமாவே நம்ம கைக்குள்ள கொண்டு வர வேண்டிய நேரம் நெருங்கிடுச்சு. சூர்யா பிரீத்தியின் நிறுவனத்தை கைப்பற்றுவதற்கான தனது அடுத்த நகர்வை நிஷாவிடம் சொல்லிக் கொண்டிருந்த வேளையில் நிஷாவின் அலைபேசிக்கு ஒரு மெசேஜ் வந்தது. யாரோ அவளுக்கு ஒரு வீடியோ மெசேஜ் அனுப்பியிருந்தார்கள். அவள் அந்த வீடியோவை டவுன்லோட் செய்து பார்த்தபோது ரவிக்குமார் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ஃபரன்ஸ் ரூமில் போர்டு மெம்பர்ஸ் அனைவரும் அமர்ந்திருக்கும் சிசிடிவி காட்சிகள் பதிவாகியிருந்தன. சூர்யா பாரு, உன்னோட மெசேஜ் வந்துச்சு. இப்ப நம்ம மிஷன் பிரீத்தியா ஆரம்பிக்கலாம். கவனமா இரு நிஷா. ஏன்னா ஒரு சின்ன தப்பு கூட நமக்கு எதிராக திரும்பலாம். என் உண்மையான முகம் மற்றவங்களுக்கு தெரிய வரதுக்கு முன்னாடியே இந்த ரகசியம் மட்டும் வெளியே தெரிஞ்சா மொத்தமா எல்லாம் நாசமாயிடும். பணமும் கைக்கு வராது, நாம போட்ட திட்டமும் பாழாயிடும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இரு. ஆல் தி பெஸ்ட். சூர்யாவின் பேச்சை கேட்ட நிஷா அவன் அறையிலிருந்து வெளியே வந்து உடனே ஒரு நபருக்கு போன் செய்தாள். அப்போதே அவளது அசிஸ்டன்ட் வேகமா ஓடி வந்து ஒரு ஃபைலை அவளிடம் நீட்டினாள். ஃபைல்ல ஆதாரம் உட்பட முழு ரிப்போர்ட் இருக்கு. சூர்யாவுக்கு நடந்த ஒவ்வொரு அநியாயத்துக்கும் நான் பழி வாங்குவேன். எஸ் மேம். ஒருவேளை அவங்க இந்த டீலுக்கு ஒத்துக்கலைன்னா அவங்களுக்கு எதிராக நாம திரட்டின ஆதாரங்கள் அடங்கிய 4 பக்க ஃபைல் இங்க இருக்கு. இதை வச்சு அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடலாம். குட் ஜாப். இதுக்கான ரிவார்டு உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். நிஷா ஒரு உதட்டில் ஒரு குரூரமான சிரிப்போடு ஃபைலை பார்த்து சொன்னாள். பிரீத்தி, நீ என் அண்ணனுக்கு பண்ண ஒவ்வொரு அசிங்கத்துக்கும் நாள் கணக்கா வட்டியும் முதலுமா திருப்பி தருவேன். என் அண்ணன் ரொம்ப நல்லவன். ஆனா நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. நீயும் உன் ஃபேமிலியும் என் அண்ணனுக்கு பண்ண கொடுமைக்கெல்லாம் உங்களை நான் கதற கதற பதில் சொல்ல வைக்கிறேன். ரெடியா இருங்க. நிஷா கிளம்பி 1 மணி நேரம் கழித்து சூர்யாவின் போனுக்கு நிஷாவிடமிருந்து ஒரு மெசேஜ் வந்தது. அதை பார்த்த சூர்யா வாய்விட்டு சிரிக்க தொடங்கினான். இப்பதான் ஆட்டமே சூடு பிடிக்குது. நிஷா, யூ ஆர் கிரேட். உன்னோட இறைய வேட்டையாடுறதுல நீ கில்லாடிதான். உனக்கு இதெல்லாம் கத்துக் கொடுத்ததே நான் தான். அதனால நீ எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு நம்புறேன். சரியாக அந்த தருணத்தில் சூர்யாவின் போன் ஒலித்தது. ஸ்கிரீனில் பிரீத்தியின் தம்பி சதீஷின் பெயர் ஒளிர்ந்தது. அழைப்பை ஏற்ற சூர்யா அவன் காலை எடுத்தவுடனே அவன் சொன்னான், சொல்லு சதீஷ், இப்போ உனக்கு என்ன வேணும்? நீ அக்காவோட அக்கௌண்ட்டுக்கு 100 கோடி ரூபாய் அனுப்பின விஷயத்த கேட்டதுல இருந்து எனக்கு தூக்கமே வரல. எங்கேயாவது போகணும்னா கூட 100 ரூபாய்க்கு எங்க அக்கா கிட்ட கையேந்தி நின்ன பரதேசி தானே நீ? ஒண்ணு மட்டும் சொல்லு, நீ முதல்ல இவ்வளவு பெரிய பணக்காரனா இல்ல ஏதாவது லாட்டரி அடிச்சுதா ப்ரோ? தம்பி, உன்கிட்ட ஒரு ரகசியம் சொல்றேன், யார்கிட்டயும் சொல்லிடாத, சரியா? உண்மையிலேயே அந்த தேவ் உனக்கு மச்சான் ஆகணும்னு ஆசைப்படுறான். அவன் வழிக்கு நான் தடையா இருந்தேன். அதனால எனக்கும் தேவுக்கும் நடுவில் ஒரு டீல் நடந்தது. அது என்னன்னா, அவன் எனக்கு 100 கோடி ரூபாய் கொடுப்பான். அதுக்கு பதிலா நான் உனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணிட்டு உன் அக்காவோட டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடணும். அந்த வேலையை முடிச்சுட்டு உன் அக்கா அக்கௌண்ட்டுக்கு 100 கோடி ரூபாயை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு டைவர்ஸ் பேப்பர்லயும் சைன் போட்டுட்டு நான் அமைதியா இங்க வந்துட்டேன். ஹலோ, கேட்டுச்சா? இனிமே எனக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணாத. இன்னொரு பக்கம் நிஷா தன்னுடன் வந்த 2 கார்ட்ஸுடன் ரவிக்குமார் ஆபீஸுக்குள் நுழைந்தாள். நிஷா உடனே கான்ஃபரன்ஸ் ரூம் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்ததும் ஃபைலை திறந்து அதிலிருந்து ஒவ்வொரு பேப்பரை போர்டு மெம்பர்களிடம் கொடுத்தாள். அந்த பேப்பர்களை பார்த்து போர்டு மெம்பர்ஸ் அதிர்ச்சி அடைந்தனர். பிரீத்தி அந்த பேப்பரை படித்ததும் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். இல்ல, இது நடக்கவே முடியாது. சூர்யா, நீ இப்படி பண்ணாத. இத்தனை நாளா சூர்யாவுக்கு நீங்க பண்ண அத்தனை அநியாயத்துக்கும் இப்போ விலை கொடுத்தே ஆகணும். அந்த ஆவணத்தில் அப்படி என்னதான் எழுதப்பட்டிருந்தது? அனைவரும் நிலைகுலைந்து போனது ஏன்? சூர்யா பிரீத்தியை நாசப்படுத்த விரும்பினானா? சூர்யா உண்மையில் பிரீத்தியை நடுத்தருவில் நிறுத்த விரும்புகிறானா? சூர்யாவும் நிஷாவும் இணைந்து ரவிக்குமார் குடும்பத்திற்கு பாடம் புகட்டத்தான் இதையெல்லாம் செய்கிறார்களா? ரவிக்குமார் கன்ஸ்ட்ரக்ஷன் குடும்பத்திற்கு எதிராக அவர்கள் தீட்டிய திட்டம் என்ன? சூர்யாவின் தந்தை யார்? அவர் மீது சூர்யாவிற்கு ஏன் இத்தனை வன்மம்?
சூர்யா இத்தனை பெரும் செல்வந்தனாக இருந்தும் 3 வருடங்களாக பிரீத்தியிடம் ஒரு ஏழையைப் போல் நடித்தது ஏன்? பிரீத்தி, வனிதா மற்றும் சந்தியா இழைத்த கொடூரமான அவமானங்களை அவன் மௌனமாக சகித்துக் கொண்டது ஏன்? பிரீத்தியை உச்சி முதல் பாதம் வரை நடுகச் செய்த அந்த சிவப்பு நிற கவரில் என்ன இருந்தது? பிரீத்தி, இப்போ முடிவு உன்னோடது. இந்தியா முதல் அமெரிக்கா வரை பலரையும் தூங்க விடாமல் செய்த மர்ம கதையை கேட்க தயாரா? முதுகுத்தண்டை நடுக வைக்கும் திகில் ஆடியோ சீரீஸ் தி பாஸை முற்றிலும் இலவசமாக கேட்க உடனே கீழே உள்ள இன்ஸ்டால் பட்டனை கிளிக் செய்து பாக்கெட் எஃப்எம் செயலியை பதிவிறக்குங்கள்.